வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ட்ராயோட நியூ ரூல்ஸ் படி நமக்கு தேவையான சேனல்ஸை எப்படி டாடா ஸ்கைல செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல டாடா ஸ்கை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதன் பிறகு உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் உங்களுக்கு மேலே 3 டாட் கொண்ட நேவிகேஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டாடா ஸ்கை பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் டாடா ஸ்கை பேலன்ஸ் 200 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டாடா ஸ்கை பேலன்ஸை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு பிறகு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, இந்த பேஜில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். மூணாவதாக ஆல் சேனல்ஸ் அண்ட் பேக்கேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பேக்கேஜஸோட லிஸ்ட் வரும். இதில் ப்ராட்காஸ்டர் பேக்கேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிராண்டோட எல்லா பேக்கேஜஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தமிழ் ஸ்டார் வேல்யூ பேக் வேணும் அப்படின்னா ஸ்டார் பேக்கேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜஸ் வந்து காட்டியிருப்பாங்க. கீழே சீமோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாரில் இருக்க எல்லா பேக்கேஜஸ் லிஸ்ட்டும் வரும். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்டார் வேல்யூ பேக் அப்படின்னு போட்டு பக்கத்தில் அதனோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு செக் மார்க் இருக்கும். அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலான சேனல்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து சேனல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸ் எல்லாமே வரும். இதில் உங்களுக்கு தேவையான சேனலை வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண சேனல்ஸ் எல்லாமே உங்களோட டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸில் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அதிலிருந்து ஏதோ ஒரு சேனலை ரிமூவ் பண்ணணும் இல்லை வேறு ஏதோ ஒரு சேனலை ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மை டாடா ஸ்கை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் பேக் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு தேவையான சேனலை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நண்பர்களுக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.